ஹாய், தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பூமியில் மோஸ்ட் பவர்ஃபுல் உயிரினம் எது அப்படின்னு கேட்டால் நீங்களாம் யோசிக்காமல் யாரை சொல்லுவீங்க? மனுஷனை சொல்லுவீங்க. ஆனால் அந்த மனுஷனை விட மோஸ்ட் பவர்ஃபுல்லான உயிரினம் இந்த உலகத்தில் ஒன்று வாழ்ந்துட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ என் பின்னாடி இருக்க பாருங்கள், இந்த பிளான்ட்டு தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளான்ட்டுக்கு இருக்கிற பவர் இந்த உலகத்தில் வேறு எந்த உயிரினத்துக்கும் கிடையவே கிடையாது. எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த உலகமே பஞ்சபூதத்தால் ஆனது. என்னென்னு பார்த்தா, இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த பஞ்சபூதம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுங்க தான் இந்த உலகத்தையே படைச்சிதுங்க. இப்போவும் படைச்சிட்டு இருக்குதுங்க. இதுங்க கூட டைரெக்டாக கான்டாக்டில் இருக்கிற ஒரே உயிரினம் எதுன்னு பார்த்தா இந்த பிளான்ட்டு தான். அதாவது இந்த மரம், செடி, கொடிகள் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மற்ற உயிரினம்லாம் இந்த தாவரத்தை சார்ந்து தான் வாழ்ந்தாகணும். இதுக்கிட்ட இருந்து தான் சாப்பாடு எடுத்துக்குது, இதுக்கிட்ட இருந்து தான் ஆக்சிஜன் எடுத்துக்குது, எல்லாமே இதுக்கிட்ட தான் பண்ணி ஆகணும். ஆனால் இதுங்க மற்ற எந்த உயிரினத்தையும் சாராமல் பஞ்சபூதத்தோட டைரெக்டாக கான்டாக்டில் இருக்குங்க. இப்போது ஒரு மாமரத்தை எடுத்துங்க. ஒரு மாம்பழம் தயாரிக்க என்ன வேணும் அப்படின்றது அதுங்களுக்கு தெரியும். அதாவது தண்ணியிலேருந்து இது எடுக்கணும், காற்றுலேருந்து இது எடுக்கணும், சூரியன்கிட்டேருந்து இது வாங்கணும், அதாவது எந்தெந்த ரேஷியோவில் எடுத்தால் மாம்பழத்தை தயாரிக்க முடியும் அப்படின்ற விஷயம் ஒரு மாமரத்துக்கு தெரியும். ஏன்னா அதுங்க அந்த பஞ்சபூதத்தோட டைரெக்ட் கான்டாக்ட்லேருந்து கேட்டு வாங்கிக்கிதுங்க. நம்மளால் அது முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பஞ்சபூதங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, மற்ற உயிரினங்களை வாழ வைக்கிறதுக்காக முதல்ல படைச்சதே இந்த பிளான்ட்டை தான். இவங்க மூலயமா தான் அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நாமளும் இவங்க மூலயமா தான் அவங்ககிட்ட பேசணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுங்க. நம்ம ராமர் இருக்கார் இல்லைங்களா, கடவுள் சொல்கிறோமே ராமர். அவர் ராமாயண போரில் அவங்க தம்பிலாம் அடிபட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மூலிகை தேவைப்பட்டுச்சு, சஞ்சீவினி மூலிகை சொல்லிட்டு. இப்போ ராமர் ஒரு கடவுள். ஆனால் அவர் நினச்சிருந்தா அந்த சஞ்சீவினி மூலிகையை அவரே தயாரிச்சிருக்கலாம். ஆனால் அவரால் முடியாது. அதுக்கும் ஒரு தாவரம் தான் தேவை. ஏன்னா அந்த தாவரத்துக்கிட்ட தான் அந்த பஞ்சபூதங்கள் பேச முடியும். அந்த தாவரம் தான் அந்த மூலிகையும் தயாரித்து வைக்க முடியும். அதனால இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு உயிரினம் எப்படின்னு பார்த்தா நம்ம தாவரங்கள் தான். அந்த ஒரு தாவரங்களை நம்ம அழிக்கக்கூடாது, அதுங்களை நம்ம பாதுகாக்கணும். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுங்களை நம்ம பாதுகாக்க முடியாது. ஏன்னா நம்ம அழிச்சிடலாம். அதை நம்ம அழிக்கிறோம் அப்படின்னா நாமளும் அழிஞ்சிடும். நாமளாம் அழிஞ்சதுக்கப்புறம் அதுங்க மறுபடியும் முளைக்குங்க, அதுங்க மறுபடியும் வாழுங்க. ஏன்னா பஞ்சபூதத்தோட டைரக்ட் கான்டாக்டில் இருக்கிற அந்த உயிரினம் அப்படின்றதால. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ பவர்ஃபுல்லான உயிரினத்துக்கிட்ட நீங்கள் போய் பேசுங்க. டெய்லியும் உங்கள் மரம், செடி பக்கத்தில் என்ன இருக்கோ அதுக்கிட்ட பேசுங்க. எனக்கு இது வேணும்னு கேளுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பஞ்சபூதத்துலேருந்து பேசி நமக்கு ஏதோ ஒரு வகையில் கொடுப்பாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த பிளான்ட்டுங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க. அதான் இன்றைக்கி சொல்ல வந்தது. நாளைக்கு வேறு ஒரு கான்செப்டோடு வரேன். பாய். ஓகே.